மாவேனி என்னாலுமே துதிப்பான் தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடி ரங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினாள் அவரோடு தங்கினாள் சொந்த பாராட்டியே தூக்கி சுமப்பாரு என்னாலும் என்னாத்து மாவேனி என்னாலும் மேத்துதிப்பா மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா என்னவாயோ கீழக்கும் மேற்கும் தூரமே என்னவாயோ கீழக்கும் மேற்கும் எல்லாம் உன் பாவமாகந்த தூரமே என்னாலுமே துதிப்பா என்னாத்து மாவேனி என்னாலுமே துதிப்பா. Hallelujah. Thank you, Holy Spirit of God. We welcome you, ஆவியானவரே. ஓரமாசே கரபாலா சந்தலா மஹோ எல்மனா மௌரபனா ஹந்தரமாசே கரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் தந்த கிருபையான இந்த நாளுக்காக அவருடைய நாமத்தை எண்ணி பார்த்து நாம் இந்த வேளையிலே அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் அனைவரும் ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல்கள் 402 எண்ணி எண்ணிப்பார். அவர் நமக்காக செய்த நன்மைகள் பாடுகள் ஆசீர்வாதங்களை எல்லாம் எண்ணி E major 4/4 நம் தேவனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி பாடுவோம். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி 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 கோடி கோடி நன்றி நம்பிக்கப்பட்டார் நாம் மீட்பட கண்ணுப்படைய பூமிமானாக்கினார். நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய முக்கிய ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. நம்பி மன்னிப்பாளைய நீதி மனாத்தினரே நொறுக்கப்பட்டார் நம்பி பழைய நித்திய ஜீவன் தந்தார். நம்பிக்கப்பட்டார் மன்னிப்பாளைய நீதி மனாத்தினரே நொறுக்கப்பட்டார் நம்பி பழைய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி
பாடுகள் நீங்கியது, சுமந்து கொண்டார் பாடுகள் சுகமான பண்புகளால். நாம் சுகமாக சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக நீங்கியது, சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துவோம். சாபமானார் நம் சாபம் நீங்க, வீட்டாரை சாபத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம். சிறுவரினால் நம் சாபம் நீங்க, வீட்டாரை சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம். சிலுவையினால் சாபமானால் நம் சாபம் நீங்க, வீட்டாரை சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம். சிலுவையினால் நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். சிலுவையில் சொல்வதால் நாம் வாழ சாடு ஏற்றால் ஜீவன் பெற விடுதலையா வாழ்ந்து கொண்டார். வந்தாலாய் நாம் வாழ சாடையற்றால் நாம் ஜீவன் பெற முழுதுள்ள வாழ்வு தந்தார். சிலுவையிலே வந்தாலாய் நாம் வாழ சாடையற்றால் நாம் ஜீவன் பெற முழுதுள்ள வாழ்வு தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துவோம். நீங்கள் அல்ல, நானே உன்னை தேடி வந்து உன்னை பரிகாரியாக கத்தறிந்து சொன்னது ஆண்டவரே.
நாங்கள் சுகமாய் வாழவும் ஆண்டவரே இந்த உலகத்திலே எங்கள் பாடுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்வீரையா. எங்கள் துக்கங்கள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை ஆண்டவரே அனுதினம் ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டி நீர் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இந்த உலகிலே ஆண்டவரே அப்பா சூத்திரம் தகப்பனே செல்வந்தனாய் வாழும்படியாக நீர் தரித்திரர் ஆணையரே தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்காக எவ்வளவு பாடுகள் ஆண்டவரே, எங்களுக்காக எவ்வளவு தழும்புகள் ஆண்டவரே எண்ணி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த பொல்லாத பூமியில உங்களுடைய ஆண்டவரே நேசர்களாகிய உங்களுடைய சுத்தர்களாக ஆண்டவரே உங்களுடைய நீதிமான்களாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்து உங்களை ஆண்டவரே நினைவு ஆசீர்வதித்து வருகிறீரே. அதனால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. நிச்சயமாக நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும் தகப்பனே. எங்கள் பலத்தாலோ எங்களை பறக்காலத்தாலோ அல்ல தகப்பனே. என் தேவனுடைய நீதியும் ஆண்டவரே என் தேவனுடைய வழிகாட்டுதலும் என் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் என் தேவனுடைய ஆண்ட நன்மைகளும் என் தேவனுடைய கிருபைகளுமே ஆண்டவரே எங்களை ஜீவன் பெற வைக்கிறது தகப்பனே. ஆண்டவரே ஒரு பொல்லாப்புக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே போகும் பொழுது ஆண்டவரே தேவனே உங்களுடைய ஆசீர்வாதமான கரம் உங்களுடைய ஆண்டவரே அளவில்லாத அன்பின் கரம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை அரவணைத்து அதிலிருந்து தடுத்து ஆண்டவரே அப்பா சோதரன் மறைவிடமாக காத்துக் கொள்கிறது ராஜா. உன் சட்டிருக்கிற ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மறைந்திருந்து தகப்பனே இந்த பொல்லாத உலகில எங்கள் அடிகளை ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆண்டவரே மற்றும் சாட்சியாய் வாழும்படியாக எங்கள் நடைகளை செவைப்படுத்துகிறீர் ஆண்டவரே. எங்கள் காலங்களை உங்களுடைய கரத்தில் வைத்து ஆண்டவரே எங்கள் ஆசீர்வித்து வருகிறீர் ராஜா. அப்படியாக ஆண்டவரே உங்களுடைய அன்பு அளவில்லாத தகப்பனே உங்களுடைய இறக்கல் முடிவில்லாது ராஜா. ஆண்டவரே உங்களுடைய கிருபையோ எண்ணினால முடியாது தகப்பனே. ஆகவே நாங்கள் பிழைத்து இருக்கிறோம் ராஜா. ஆகவே நாங்கள் பிழைத்து இருக்கிறோம் தகப்பனே. இப்படியாக ஆண்டவரே தேவன் எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே நன்மைகளும் கிருபைகளையும் ஆண்டவரே வாஞ்சையோடு கூட ஆண்டவரே எங்கள் இதயத்தில் எண்ணி பார்த்து ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய மகள்களை உங்களுடைய மகன்களை ஆண்டவரே உங்களுடைய குடும்பத்தாரை உங்களுடைய விசுவாசிகளை ஆண்டவரே அப்பா நீர் கண்ணோக்கி பாருங்கள் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரங்களை எங்கள் நன்றிகளை ஆண்டவரே நீ ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் அப்பா அப்படியாக ஆண்டவரே உங்களுடைய திரு சமூகத்திற்கு ஆண்டவரே பரிசுத்த ஆலயத்திற்கு நாங்கள் ஆண்டவரே கடந்து வரும்படியாக என் தேவன் தாமே நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறீர். வந்தவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்னும் வர ஆண்டவரே கிருபை உள்ளவர்களை ஆண்டவரே வர ஆண்டவரே எண்ணியுள்ளவர்களை தகப்பனே தடைகளை எடுத்து போடுங்க. சீக்கிரமாய் வந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நலமாய் வாழ கிருபை செய்யுங்க தேவன் தானே ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்களிலே கூட ஆண்டவரே இந்த பொல்லாத கொரோனா நோயிலிருந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மீட்டெடுத்து ராஜா. அதற்காக நாங்கள் எண்ணத்தை செய்தோம் ஆண்டவரே. ஒன்றுமே உங்களுக்கு செய்யவில்லை தகப்பனே. வெறும் நன்றியும் ஆக்கும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே தாவீது ராஜா சொன்னார் ஆண்டவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னாரே தகப்பனே. அப்படியான ஸ்தோத்திரங்களோடு நன்றியோடு ஆண்டவரே உங்களுடைய திரு சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய கிருபையோடு வந்திருக்கிற இந்த தலைகளை தகர்த்து வந்திருக்கிற ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆண்டவரே அப்பா சோத்திரம் சாத்தானி வல்ல கிரியெல்லாம் ஆண்டவரே நீ தகத்தெரிய செய்து எங்களை கூட்டி சேர்க்கிறீர் ராஜா. இந்த காலத்துக்காக நாங்கள் உள்ளத்தினால் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் அருமையான போதவரை ஆண்டவரே கடந்த நாட்களிலே கூட ஆண்டவரே சகலவித பொருளாங்கிலிருந்து கரங்களில் இருந்து ஆண்டவரே மீட்டெடுத்து ஆண்டவரே அப்பா குடும்பத்தை ஆண்டவரே சமாதானமாக வைத்தீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாக ஆண்டவரே விசுவாச உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா சோதனை ஆண்டவர்களாலே பாதிக்கப்பட்ட உள்ளங்களையும் ஆண்டவரே நீ மீட்டெடுத்து உங்களுடைய ஆண்டவரே வேறுபட்ட ரத்தத்தினாலே கழுவினீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இப்போது கூட ஓய்வு நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள் துதிக்கிற துணிகள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கும்படியாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரை செய்து இருக்கிற தாசர்களை மறைத்து நீ வெளிப்படும்படியாக துதிக்கிறோம். கொடுக்கிற காணிக்கைகளை கரங்களை ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக துதிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
யாவருக்கும் தெரிந்த பாடல். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே என்ற பாடல் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 689 பாடல். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. காலையில் இந்த வேளையிலே நம்ம ஆண்டவரை, பிதாவை, இயேசுவை, ஆவியானவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் இந்த நேரத்தில் இந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். ஆராதனை 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 அப்பாவுக்கே ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, காட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, காட்டியே அவே ஆராதனை 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 ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேல் ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அறிமுகமானவரே உமக்கு ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அரூபமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அரூபமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. அலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, அலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக 665 பாடல், கர்த்தரை துதிப்பேன். ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். 665 பாடல், கர்த்தரை துதிப்பேன். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடும். யூதா கோத்திரமே துதிப்பேன், இம்மானுவேலனை துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், பரிசுத்தரே உம்மை துதிப்பேன், உந்தன் பெலனால் துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன், நல்லவரே நான் உன் துதிப்பேன், நாள் முழுவதும் உம்மை துதிப்பேன். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடும். கர்த்தரை துதிப்பேன். நாள் முழுவதும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய உதடுகள் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 439 பாடல். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசு
கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர். வியாதியை விடுதலை தருபவர். பாவத்தை மன்னித்து பரிசுத்தர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். நம் பாடங்கள் யாரையும் நீக்குவார். அவர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். செவிகளின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாம் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னித்து பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவர். ஆமென். அல்லேலூயா. வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னித்து பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னித்து பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. நல்லவர். ஆமென். நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். நல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லாம் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். கர்த்தர் நல்ல ஆராதனை தலைவர்களை அருமையான காதரனை கிறிஸ்டோஃபர் பிரதர் கர்த்தர் கொடுத்ததுக்காய் எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங் லிவிங். ஆராதனை ஆவி மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையே தேங்க்ஸ் கிவிங் மாத்திரமல்ல, தேங்க்ஸ் லிவிங் அப்படின்னு ஒரு ஊழியர் சொன்னார். அவனுக்கு ரொம்ப இருதயம் ரொம்ப தொட்டுச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையே. ஆமாம், உங்கள் இருதயம் நன்றினால் நிறையணுன்னா ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே
உங்களை அதிகமாய் பாதித்த 4-5 காரியங்கள், அதை கொஞ்சம் மைண்டு கொண்டு வரலாம். வாக்கிங் போகும்போது அதை செய்கிறது. வாழ்க்கையில் அதிகமாய் பாதித்த 4-5 சிக்கல்கள் தேவன் எப்படி அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். உதாரணத்துக்கு, நான் இந்த சர்ச்சை இடத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு எழுதி வாங்காமல் 2.5 வருஷம் இழுத்துட்டேன். ரொம்ப பாதிச்சிட்டு பல லட்சம். ஆனால் அதிலேருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். அதெல்லாம் நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, எத்தனை 2.5 வருஷமாக நானும் மனைவியும் பட்ட பாடு, வடித்த கண்ணீரெல்லாம் நன்மையாக முடிய செஞ்சேன். அதில் அவசரத்துக்காக ஒரு 5.5 லட்ச ரூபா வாங்கிட்டு அதில் வட்டி மாதம் 20,000 ரூபா வட்டி. அதில் எனக்கு விடுதலை கொடுத்தேங்க. ஒரு இடத்துல போய் 5.5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு அதுலேருந்து விடுதலை கொடுத்தேங்க. ஒரு 5-7 காரியங்கள் இப்போ சூப்பர் பாயிண்ட் கிடச்சிருக்கு. கொரோனாவிலேருந்து தப்பிக்க வச்சுங்க. கரங்களை தட்டிங்க, பயந்து சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கொரோனாவா அப்படின்னு எனக்கே தெரியலை. உங்களுக்கு COVID-19 கன்ஃபார்ம் அப்படின்னார். எனக்கா இத்தனை கிருபை, என்மேல் அளவற்ற கிருபை அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த கொரோனாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா புரோட்டாக்கும் குருமாவுக்கும் எனக்கு சம்மந்தம் இருந்துச்சு. இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். தேங்க்யூ. எல்லோரும் வாயில் திறந்து இருதய நன்றினால் கொஞ்சம் கண்ணை மூடி உங்கள் இருதய நன்றினால் நிறையணுன்னா, இக்கட்டான நிலைமையில், தப்பிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் தேவனா தப்பி வைக்க வச்சார்? எத்தனை பேர் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாரா? கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவரே ஒரு 5 காரியங்களை ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே இந்தந்த காரியத்திலெல்லாம் என் பிள்ளைகள் காரியங்களை அற்புதம் செஞ்சீங்க அப்பா. வாடகை கொடுக்க முடியாமல் திணறும்போது வாடகை கொடுக்க வச்சிங்க ஆண்டவரே. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நினைக்கும் போது பெஸ்ட்டு சாப்பாடு கொடுத்தீங்களா ஆண்டவரே. கிறிஸ்மஸ் கொண்டாட முடியுமான்னு நினைக்கும் போது கிறிஸ்மஸ் கொண்டாட வச்சீங்களே, துணி எடுக்க வச்சீங்களே. இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த கடன் பிரச்சனை தப்ப முடியுமான்னு நினச்சேன், என்னை தப்ப வச்சீங்களா ஐயா. இந்த ஆக்சிடெண்ட்டில் என்னை ஆண்டவரே தப்பிக்க வச்சீங்களே. ஆற்றுல குளத்தில் மூழ்கி செத்துருவோமோன்னு நினச்சேன், என்னை பாதுகாத்தீங்களா ஐயா. தேங்க்யூ. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நிறைய எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு உண்மை உள்ளவர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் உண்மை உள்ளவராக இருக்கு. நீ செய்த நன்மைகள் 1000 சொல்லி முடியாதையா. சொல்லலாமா? நீ செய்த நன்மைகள் 1000 சொல்லி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி. நீ செய்த நன்மைகள் 1000 சொல்லி முடியாதையா. நீ செய்த நன்மைகள் சொல்லி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நன்றியா. டெம்போ கொடுங்க பிரதர். 122 நன்றியால் பாடுவே இயேசு ராஜா உம்மையே. கரங்களை தட்டி நன்றியால் பாடுவே இயேசு ராஜா உம்மையே. கரங்களை தட்டி நன்றியால் பாடுவே இயேசு ராஜா உம்மையே. கரங்களை தட்டி. நீ செய்த நன்மைகள் 1000 சொல்லி முடி
கழுகினை போல செட்டையின் மீது கழுகினை போல செட்டையின் மீது சுமந்து வந்தவரே கழுகினை போல செட்டையின் மீது என்னை சுகமாய் காப்பவரே என்னை சுகமாய் காப்பவரே பாடுவே சொல்லி முடியாதையா சொல்லி முடியாதையா அது எண்ணி முடியாதையா அது எண்ணி முடி கரங்களை தட்டி லா சுகமும் கலனும் இதுவரை காத்தினே சுகமும் கலனும் ஜீவனும் தந்து இதுவரை காத்தினே தோள் மீது சுமந்தீரே என்னை தோள் மீது சுமந்தீரே லா 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 la 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 Hallelujah. Hallelujah. ஏன் நீங்கள் தவறாக முடிவு எடுத்தால் கூட மற்றவங்க 1000 பேர் சொல்லலை. கணவன் சொல்லுவோம் முட்டாள்தனமாக பண்ணிட்டீங்க. மனைவி சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்னேனாங்க. பிள்ளைகள் சொல்லலாம் இதுதான் அப்பா தப்பாக முடிவு எடுப்பார். நீங்கள் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கும்போது ஆண்டவர் மாத்திரம் அந்த அறைக்குள்ளே வந்தால் அவங்களை பார்த்து முதலாவது சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அழாதே. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அழாதே. நான் ஒரு விதவை மகன் யுத்தத்தில் போய் துண்டு துண்டாக வெட்டி விட்டாங்க. ஒரு சொல்கிறேன், வெட்டி தனித்தனி மாடி கட்டிங்காக கிடக்க. ஊருக்காரெல்லாம் சொல்லியிருக்கலாம், ஏன் ஒரு மகன் வச்சுருக்கேன், அவனை ஏன் யுத்தத்துக்கு அனுப்பணும்? விட்டாதானமா நீ முடிவு எடுத்துட்டிய? அறிவில்லை உனக்கு? புருஷன்தான் இல்லை, பிள்ளையவாது காப்பாற்றிருக்கலாமே அப்படி நாயினூர் விதவை அநேகர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு நீங்கள் நானும் தப்பு செஞ்சால் கூட முட்டாள்தனமாக முடிவு எடுங்கன்னு நான் சொல்லலை. முட்டாள்தனமாக முடிவு எடுத்தால் கூட உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இயேசு நாயினூர் விதவியினுடைய அந்த கண்ணீரை பார்த்து முதலாவது இயேசு சொன்ன வார்த்தை அழாதே, அழாதே, அழாதே. பைபிளில் அழாதேன்னு மாத்திரம் இல்லை, இன்னொரு சூப்பரான ஒரு வார்த்தை இருக்கு. சொன்ன பிறகு நல்ல கையை தட்டுங்க. இனி நீ அழுது கொண்டு இருறா. கண்ணீருங்கிற வார்த்தைக்கு அடுத்தாப்புல சூப்பர் வார்த்தை பைபிளில் ஒரு வார்த்தை வருது.
அது தேவன் தான் சொன்னார். எசேக்கியா ராஜா, உன் கண்ணீரை கண்டே. வேண்டாம் அருண், உங்களை சின்ன பிள்ளைகள், உங்களுக்கெல்லாம் கண்ணீர்னா என்னடா தெரியும்? கல்யாணம் முடித்து பார், கண்ணீர் வடித்து பார். அப்படி சொல்ல, கல்யாணம்னாலே அப்படி சொல்லலை. ஆனால் போக போக இன்பமும் துன்பமும் நம்ம வாழ்க்கையில் வருது. ஆனால் வேதம் சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது? இன்பமும் துன்பம் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லவே இல்லை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் தலையின் மேல். ஹல்லேலூயா. தாயை போல தேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். உங்களை தேற்றுகிற ஒரு அப்பா இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, கை கொடுக்க வேண்டாம், பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். தாயை போல தேற்று. ஏசா 66 இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஐயா, அந்த கஷ்டமான நேரத்தில் ஆண்டவர் தேற்றி கொண்டு வருவார் பார்க்கணும். உப்பு மூட்டை சுமந்துட்டு வருவார் பார்க்கணும். யானை போல் தகப்பன் பிள்ளை மேலே வச்சு யானை போல் நடப்பான், உப்பு மூட்டைலாம் சுமப்பான். அந்த பிள்ளைக்கு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு நல்ல தேற்றுகிற ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே.
காப்பவரே நாமல் காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் புரிந்து கொள்ள யாரும் அங்க இருக்கக்கூடாது. நல்லது யாரும் இல்லையே போதும் என் வாழ்விலே இயேசையா. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லணும். மலை போல துன்பம் மலை போல துன்பம் என்னை சூழும் நேரம் அது பனி போல விலகிடும் செய்தவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் அது பனி போல கண்மணி போல் என்னை காப்பவர் கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் வரைந்தென்னை நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் விலகாமல். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லாம ரெண்டு கரங்களை உயர்த்தி நீ போதும் நீ போதும் என் போல ஆற்றி
ஏசையா 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 எல்லாரும் சொல்லலாம் கரங்களோடு ஏசையா 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 சபையார் சத்தத்தை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி சொல்லணும் ஏசையா இயேசுவே 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 எல்லாரும் இயேசுவே 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 நீரெங்கள் சொந்தமல்லவோ நீரெங்கள் ஜீவன் அல்லவோ நீரெங்கள் சொந்தமல்லவோ நீரெங்கள் ஜீவன் அல்லவோ உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே 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 இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே இயேசுவே எவ்வளவு கத்த முடியும் இயேசு இயேசு சொல்லி 2 கரங்களை காட்டி இயேசு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம் வாயில திறந்து இயேசுவே 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 எல்லா கரங்களை கட்டி உற்சாகம் எவ்வளவு பலமாய் கட்ட முடியுமோ இயேசுவே 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 விடுதலை 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 சுகம் சுகம் செழிப்பு உண்டாவதாக இயேசுவே 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 விடுதலை உண்டாவதாகப்பா பிள்ளைகளுக்கு செழிப்பு உண்டாகட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகட்டும் ஆண்டவர் நரக வேதனைகள் மாறி குட்டி பரலோகமாய் மாறும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே குடும்பங்கள் கணவன் மனைவியாய் குட்டி பரலோகமாய் ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா பிள்ளைகளுடைய படிப்பு வேலைகள் திருமண காரியங்கள் கர்ப்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும் வாகனங்கள் எங்கள் பிள்ளைகள் வாங்கட்டும் ஆபரணங்கள் வாங்கட்டும் ஆண்டவர் வீடுகள் பிளாட்டுகள் வாங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தப்பாங்குத்து ஹalleluya ஹalleluya நல்ல கரங்களை தட்டுங்களேன் ஹalleluya 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 எல்லா நல்ல கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya
ஐயா, யாருக்கெல்லாம் கர்த்தர் நல்ல மைண்டை கொடுத்துருக்கார், நல்லா கொடுத்துருக்காரு, சவுண்டு மைண்டை கொடுத்துருக்காரா, தெளிந்த புத்தியை கொடுத்துருக்காரா, முட்டை புரோட்டாவை எடுத்து வாயில் வைக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்துருக்காரா? எத்தனை பேர் பைத்தியங்கள் அலைய தெரியுமா? சைக்கோவாக இருக்குது தெரியுமா? எத்தனை குடும்பம் கோர்ட்டில் வந்து நிற்கி உங்களை என்னையும் கர்த்தர் நல்ல சொஸ்த புத்தியை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு நல்ல கை காலை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு நல்ல விரல்களை கொடுத்துருக்கார். சோத்திரம். எத்தனை பேருக்கு பேய் மாரி நகத்தை கொடுக்கல. என்ன சொல்ல வரேன், அவர் செஞ்ச நன்மைகளை நினச்சா உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா! கொஞ்சம் ஆடணும், பாடணும், குதிக்கணும் அப்படின்னு பக்கங்களை உசுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரியா கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்து ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகள். இந்த வாரம் சுதாகர் அப்படின்னு ஒரு பாஸ்டர், என்னையோட சின்ன வயசு, சுகுமார், பிலிப் சுகுமார்னு கோயம்புத்தூரில் ஏஎஃப்டி சாம் செல்லத்துறை பிரதருடைய பிரான்ச் பாஸ்டர். திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ 40 வயசு தான் இருக்கும். அவர் இறந்து போனார் கொரோனால். சங்கரங்கோயிலில் என்னையை விட சின்ன வயசு ஒரு பாஸ்டர் சாமுவேல் ராஜ் இறந்து போனார். அவங்க அந்த குடும்பங்களை கருத்து ஆறுதல் படுத்தும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். நீரே தகப்பனாக இருந்து அந்த குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. திக்கட்டோருக்கு உதவிகளுக்கு தகப்பன் ஆண்டவரே. இன்னும் பெட்டில் இருக்கிற எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ அவிசுவாசிகள் எல்லாரும் தப்பி கரை சேரட்டும் ஆண்டவரே. பிராண சேதம் வர வேண்டாம். எல்லாரும் கையை அசைச்சு சொல்லுங்க, பிராண சேதம் வர வேண்டாம், பிராண சேதம் வர வேண்டாம் ஆண்டவர். பொருள் சேதம் வந்தால் கூட பரவாயில்ல, பிராண சேதம் வர வேண்டாம். சுகம் உண்டாகட்டும். இந்த கொரோனா ஒளிந்து போகட்டும். கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் நிர்மூலமாகாது இருப்பது சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் குனிஞ்சு நில்லுங்க. இடுப்பு எத்தனை பேருக்கு வளைய முடியுது? கொஞ்சம் கொஞ்சம் குனிங்க, எல்லாரும் குனிங்க. கொஞ்சம் நிமிர்ந்துக்கிடுங்க. அல்லேலூயான்னு சொல்லும்போது அப்படி கொஞ்சம் குனிஞ்சு கையை தட்டி ஒரு ரவுண்ட் அப்படி நிமிர்ந்து. சரியா? கர்த்தர் நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. யாருக்காவது வளைய முடியாமல் அப்படி இருக்கையில கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி இருக்கையில் எனக்கு குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது. ஓகே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த காலம் எல்லாம் காத்து கொண்டாரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே. புதிய வாக்கு தத்தம் பொறுத்து செய்தீரே, புதிய வாக்குறுதி கடந்த காலம் எல்லாம் காத்து கொண்டாரே, வருகிற காலத்திலும் காத்து தள்ளாடி நடந்த என்னை தேடி
என்னை வம்சியே எங்கள் ஜெய கொடியே உமக்கு ஆராதனை
சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கரங்களை வந்து சொன்னாமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சொல்லலாம். ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சபையார் சொல்லாம ஏசையா 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 உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு அப்பா இல்லை. உம்மை போல் ஒரு அப்பா இல்லை. தாயை போல தேற்றினீர் நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லோ. கர்த்தாவே உம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைனில் பார்க்குற எல்லா வியூவர்ஸ், ரிஜாய்ஸ் ஃபேமிலி, வெளி தேசங்களில் வர முடியாத சூழலில் கை குழந்தைகளோடு வயதானவர்களோடு இருக்கிற எல்லாருக்காய் வருகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா.